இன்டர்நேஷனல் வாலிபால் போட்டியில் ஒளிபரப்பப்பட்ட தளபதி கச்சேரி பாடல். தமிழ் சினிமாவிலேயே தலைவர் விஜய்க்கு தான் ரசிகர் பட்டாளம் அதிகம். தலைவர் விஜய்க்கு மட்டுமே சிறு குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியோர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ரசிகர்களாக இருக்கின்றனர். விஜய் அவர்கள் தனது 69வது படமான ஜனநாயகன் படத்துடன் திரைத்துறையை விட்டு முழுவதுமாக விலகி முழுநேர அரசியலில் கவனம் செலுத்தப் போவதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளார். ஆனால் அவரது இந்த அறிவிப்பு அவரது ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தையே கொடுத்துள்ளது. இருப்பினும் ஜனநாயகன் படத்தை தளபதியின் ஃபேர்வெல் படமாக கொண்டாட மக்கள் திட்டமிட்டுள்ளனர். ஜனநாயகன் திரைப்படமானது வரும் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி பாடலானது அண்மையில் வெளியாகி மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது. ராக் ஸ்டார் அனிருத் இசையில் வெளியாகி இருக்கும் இப்பாடலுக்கு தலைவர் விஜய் அவர்கள் அசத்தலாக நடனமாடி தனது ரசிகர்களையும் ஆட வைத்துள்ளார். சமூக வலைதளங்களிலேயே தளபதி கச்சேரி பாடலுக்கு தான் அதிகமாக ரீல்ஸ் செய்தும் வருகின்றனர். தற்போது சென்னை நேரு ஸ்டேடியத்திலும் ஒலிக்கிறது தளபதி கச்சேரி பாடல். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்று வரும் இன்டர்நேஷனல் வாலிபால் போட்டியின் இடையே தளபதி கச்சேரி பாடலை ஒலிக்க செய்து வைப் செய்துள்ளார் டிஜே ஒருவர். தற்போது இந்த வீடியோ இணையத்தையே கலக்கி வருகிறது.